இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் 19/11/2024 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி இரவு 10 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 7:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 7:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 7:15 வரை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில கடினமான சவால்களை கூட நீங்க வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இறை வழிபாடு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல அதிகப்படியான பணிகளும் இருக்குங்க. சில வேலைகளை நீங்களே இருந்து முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. நெருங்கிய உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல விருந்து விசேஷங்களும் நடைபெறுங்க. இன்று உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதுமான அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல நீங்க பெரியதாக பேச்சுக்களை வைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இது வில்லங்கங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பரமான புரிந்துணர்வுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில வேளைகள்ல நீங்க போராடித்தாங்க வெற்றியை பெற வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். முதலீடுகள் செய்வதாக இருந்தால் கையில் உள்ள பணத்தை செய்வதும் நல்லது. கடன் வாங்கி செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடனான உறவு நிலையும் மேம்படும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல கூடுதல் சுமையும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மன அழுத்தங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல புதிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டியதும் இருக்குங்க.
சக ஊழியர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டுகள்ல சிறப்பாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உழைப்பிற்கு ஏற்ப நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உபரி வருமானம் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்குங்க. என்று தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றிகரமான போக்குடனும் இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு என்ற நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறலாங்க. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள பிற உறுப்பினர்களுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. சேமிப்புகளை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. பொறுப்பாக வேலைகளை செய்து பணியிடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையை அதிகரித்தும் கொள்வீங்க. தொடங்க வேண்டிய தொழிலுக்கு இப்பொழுது தேவையான ஆயத்த வேலைகளையும் செய்வீங்க. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்து அதுல மன மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளும் நிறைவேறவும் காண்பீங்க. சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்றமான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய கருத்துக்கள்ல நீங்க உறுதியாகவும் இருப்பீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பேச்சுக்களிலும் கோபத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமணமானவர்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான சூழலும் காணப்படும். திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் மற்றும் ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய செயல் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல உழைப்பிற்கு ஏற்ப லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உபரி வருமானம் குறித்த எண்ணங்களும் மேம்படும். பிறமொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். பக்குவத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும்.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் உங்களிடத்துல இருந்து வந்த மன இறுக்கங்களும் நீங்கும். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தை காட்டுவதை விட யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைதியாகவும் அமையுங்க. வேலை செய்கின்ற இடத்துல சேவை மனப்பான்மையுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று சாதகமான போக்கும் காணப்படும். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறுகளை திருத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சிறந்த அணுகுமுறையின் மூலம் குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று தொழில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீங்க. சில முன்னேற்பாடான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உற்சாகமாக வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. எதிர்பாராத பணவரவினால வங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய அறிவுரைகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். எதிரிகள் மற்றும் எதிர்மறையான சிந்தனைகள் கொண்டவர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. சகோதரர்களுடைய உதவியினால முன்னேற்றத்தையும் அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவுல ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் நீங்கும். பணியிடத்துல வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. ஆலோசித்து செய்வதும் நல்லது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. முன்னேற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில அனுபவங்களினால புதிய பாதைகளும் தென்படலாம். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. வேலையாட்களுடைய மாற்றம் குறித்து எண்ணங்களும் மேம்படும். திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படலாம். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. சில பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. வேறு ஏதாவது ஒரு வேலைகள்ல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
பணி செய்யும் இடத்துல உங்களுடைய வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தடைகளும் ஏற்படலாம். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்ற நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடத்துல சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாம். பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல என்ற அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சற்று கவனமுடன் செலவுகளை செய்வதும் நல்லது. கையில் உள்ள பணம் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் என்ற மிதமாகவும் இருக்குங்க. சிலருக்கு வழக்கமான கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொழில் செய்யும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்விக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வண்டி வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல கோபத்தை காட்டவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகள் செய்யவும் வேண்டாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அதிகாரிகளுடைய சந்திப்புகளினால அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை நீங்க சமாளித்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடித்தும் விடுவீங்க. புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய குழப்பத்திற்கு நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேருங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சிலருக்கு ஆசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மாமன் வழி உறவினர்களின் மூலம் புதிய பிரச்சனை ஏதாவது தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவில விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திட்டமிட்ட வேலைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாலின மக்களினால நன்மைகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய துறை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய கவலைகள் மறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த செயல் செய்தாலுமே அதுல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய மனிதர்களை சந்திப்பது, நட்பினை ஏற்படுத்திக் கொள்வது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியில திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலே என்று உங்களுடைய அன்பினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையும் என்று உங்கள் இடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இருவருக்கும் இடையில அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்கும். நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று தைரியம் மற்றும் ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. நீங்கள் இன்று செய்யக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாங்க. இதுல இருந்து விலகி இருப்பதை நல்லதுதாங்க.
சில பிரச்சனைகள்ல நீங்களாகவே தலை கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நகைச்சுவையாக பேசுகின்றோம் என்று எண்ணி பகைமையை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல ஏற்பட்டு இருந்த இழுபறிகளும் நீங்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகளின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது அத்தியாவசிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது வீண் பழியை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வேலைகள் அல்லது வியாபாரத்துல கவனக்குறைவு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சில வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்துல அஜாக்கிரதையாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். மாலையில சில முக்கியமான வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி அல்லது விளையாட்டு போட்டிகள்ல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிறிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். மாணவர்களும் படிப்புல அவர்களுடைய பொறுப்புகள் அறிந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில இடமாற்றங்களினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். நிலுவையில இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களினால அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏதாவது சஞ்சலங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய உறுதியுடனும் இருப்பீங்க. தைரியத்துடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நீங்கள் செய்யும் வேலைக்காக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான சொல்லிலும் சரி செயலிலும் சரி இனிமையாகவும் உணர்வீங்க. உறவுல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். என்று சிறிது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தொழில் துறைகள்ல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. இதனால மன நிறைவாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலுமே சாதகமாகவும் முடித்தும் விடுவீங்க. மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு நண்பர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனைவியின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க.
உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுய முன்னேற்றத்திற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிறைவாகவும் மன அமைதியாகவும் உணர்வீங்க. மற்றவர்கள் கிட்ட இருந்து கிடைக்கின்ற நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையும் பலப்படும். பேச்சுக்களிலும் செயல்களிலும் மென்மையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று வீப்பு தொடர்பான விஷயங்கள்ல பணத்தை செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். இது தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சமூக பணிகள்ல உங்களுக்கான அந்தஸ்தும் உயரும். நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய நபர்களை சந்தித்து பேசி மகிழவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். நெருக்கமானவர்களிடத்துல அன்பும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். போட்டிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுக்கப் பெறுவீங்க. இன்று அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. கடினமான உழைப்பு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நன்மதிப்பாகவும் உணர்வீங்க. பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள்ல சில ஆரம்பகால தடைகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால வேலையில தரத்தை கவனமுடன் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களிடத்துல இருந்து வந்த முயற்சியினால வியாபாரத்துல இருந்து வந்த தேக்கங்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. பணி செய்யும் இடத்துல முதலாளிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். இன்று மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல உள்ள கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முக்கியமான வேலையையும் செய்வதற்கு முன்பாக சகோதரர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பாக நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். வேலையில திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய வேலையில எதிரிகளினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விஷயத்திலும் கவனமாகவும் இருங்க.
புதிய வேலை மற்றும் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில நாட்கள் தள்ளி போய்க் கொண்டு இருந்த வேலைகள் உடனடியாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் கைகூடியும் வரும். நெருக்கமானவர்களிடத்துல அன்பும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. போட்டிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். லாபம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வம் மிக்க நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. அதிகமாக பேசவும் வேண்டாம். உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதனால பேச்சுக்களிலும் சரி செயல்களிலும் சரி கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழல்கள் என்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது சலிப்பையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று காதல் நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். கூடுதல் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று வேலை செய்யும் இடத்துல பணிச்சுமையினால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. தொழிலுக்காக புதிய சாதனங்களை வாங்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகளினால வீடும் களைக்கட்டும். எழுத்து காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. கூடியவரை இன்று புதிய முயற்சிகள்ல நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுதுல மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதனால மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். புதிய திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலையில சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய துணையிடத்துல அலட்சியமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். அவர்களுடைய பேச்சுக்களுக்கும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கமிஷன் தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். பணி நிமித்தமான செயல்பாடுகள்ல சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. மனதளவுல புதுமையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பொறுமையாக சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடன் அமைதியான முறையில பேசுவதும் நல்லது. திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பாகவும் பழகுவதும் நல்லது. உறவினர் நல்லிணக்கங்கள் ஏற்படுவதற்கு நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்க வேண்டியதும் அவசியம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாம். இத்தகைய வேலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க பாடுபடவும் செய்வீங்க. பிரிந்து இருந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வீடு கட்டுவதற்கு மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்தும் விடுவீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால நீங்க சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரலாம். விறுவிறுப்பாக வியாபாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகளையும் செய்வீங்க. செலவுகள் கையை மீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்கள்ல பரபரப்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அந்யோன்யமும் உண்டாகும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றும் விடலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். உங்களுடைய தொழில்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. தைரியம் மற்றும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வேலைகளுக்காக உங்களுடைய நேரத்தை வீணடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வருமானத்தை மனதில் வைத்துக் கொண்டு செலவுகள் செய்வதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டுல மனதிற்கு பிடித்த விதத்துல மாற்றமும் செய்வீங்க. சில கலைநுட்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். தவறிப்போன சில பொருட்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உற்பத்தி துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் மறையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. சமநிலையோடும் நடந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சீராகவும் இருக்கும்.
நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய திட்டங்களினால நீங்க நல்ல ஒரு உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சில திட்டங்களுக்கு செயல் வடிவை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய உதவியினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். கேட்ட இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான முறையில வியாபாரத்தை துணிச்சலாக நடத்தவும் செய்வீங்க. சிலருக்கு பொறாமை குணங்களும் உங்களை பார்த்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால முன்னேற்றமும் உண்டாகும். காதல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை நினைத்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லற வாழ்க்கையிலும் என்று புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சார்ந்த சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதளவுல இருந்து வந்த தயக்க உணர்வுகளும் குறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்களும் குறையும். வீண் அலைச்சல்களினால உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல நகைச்சுவையான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை வீணாக்கவும் வேண்டாம். பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதும் நல்லது. கையில் உள்ள பணம் கரையாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அண்டை அயலாரிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் கொடுக்கும் உற்சாகத்தினால கூடுதலாக வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தினரிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையிடங்கள்ல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். துரித முயற்சியினால ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால மன அமைதியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இதனால மனதுல உற்சாகமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான மன உறுதியுடனும் இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்ற குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதனால உரிய சிகிச்சையினால நிவாரணத்தையும் பெற்றுவிடுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே உங்களின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய தொந்தரவுகளும் குறையும். குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல என்ற ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள்ல நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்படலாம். பிடிவாதமான எண்ணத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல அதிக உரிமை எடுத்து பேசவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கவும் செய்வீங்க. சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்று புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்காக பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. பணியில நீங்க மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளையும் சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்பத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சில வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூட்சமங்களை கையாண்டு வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட அன்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரிய மனிதர்களுடைய அறிமுகத்தினால செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் என்று முனைப்புடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. வீண் அலைச்சல்களும் இருக்கும். இன்று எதிர்பார்த்து இருந்த பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிருப்தியான போக்குடனும் இருப்பீங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு சில நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்களும் ஏற்படலாம். பெண்கள் விஷயத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வித்தியாசமான கனவுகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்திறன்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.